கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, நீங்க ஆண்டவராகி இயேசுநாதர் இந்த வேளையிலே இந்த வார்த்தையை பேசினார். மார்க் எழுதின புஸ்தகத்துல 22வது வசனம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல நடுவுல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. சிறுபெண், அதாவது ராஜா எழுதார்களா, எரேது ராஜா, சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அதை என் ராஜ்யத்தில் கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டாள். சிறு பெண் யாரு? எரேதியாளின் குமாரத்தி இருக்கா பாருங்க. எரேது ராஜா காலத்துல யோவான் இருக்கிற நேரத்துல அந்த எரேதியாளுடைய மகள் சிறு பெண் பாருங்க, சிறு பெண் அவ ஆடுனா. அந்த ஆட்டத்துல மயங்கி அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜ்யத்துல பாதினாலும் தார அப்படின்ட்டாரு. சரி, அந்த பொண்ணாவது ஏதாவது கேட்கலாம்ல, சோப்பு டப்பா வேணும், நகை வேணும், அது வேணும்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அம்மாட்ட போய் கேட்டாருன்னா அந்த அம்மா சொன்னா, யோவானுடைய தலைய ஒரு தாளத்துல எடுத்து தர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. எதுக்கு தெரியுமா? இந்த அம்மா எரேதியாள், அதாவது எரேது ராஜாவுடைய தம்பி மனைவிய, சகோதரனுடைய மனைவிய வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை, வைப்பாட்டியா வச்சிருக்கிறது நல்லதில்லைன்னு யோவான் சொன்னாரு. அதுக்கு மனசுல என்ன வச்சு அவரு என்ன செஞ்சாருன்னா, நீ இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி காவல்ல வச்சாங்க. காவல்ல கிடந்தார் யோவான். அந்த யோவானுடைய காரியத்துக்காக வெளிப்பாடு சொன்னதுனால, தீர்க்க தரிசனம் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, காவல்ல இருக்க அவங்கள எரேதியால என்ன பண்ணிட்டா, மகளை ஆட வச்சு மகளுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுதுன்னு சொல்லி என்ன வேணாலும் தார அப்படின்னு ராஜா சொன்னதுனால தலையை கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, 15,000 தலையை வெட்டி ஒரு தாளத்துல வச்சு ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? வெளிப்பாடு சொல்லக்கூடாதா? இப்பவும் பாருங்க, உண்மையான ஊழியக்காரங்க அது யாரா இருந்தாலும் சரி டக்குன்னு வெளிப்பாடு சொல்லிடுவாங்க. பயமே இருக்காது. எதுக்கு தெரியுமா? அந்த பயமே இருக்கக்கூடாது. உண்மையான ஊழியக்காரருக்கு டக்குன்னு சொல்லிடணும். ஏன் தெரியுங்களா? நீங்க சங்கீத புஸ்தகத்துல 4வது சங்கீத புஸ்தகத்துல 72வது வசனம், 72வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஜனத்தில் சிறுமையானவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் அப்படின்னு எழுதியிருக்கு. இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார்னு எழுதியிருக்கு. ஆனா ஊழியக்காரோட தலையை எடுத்து தாளத்துல வச்சு கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. இடுக்கண் செய்கிறவனைய நொறுக்கக்கூடிய கர்த்தர் என்ன பண்ணாரு, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறையாக பயன்படுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இடுக்கண் செய்கிறவர்களுக்கே இந்த நிலைமைன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய தலையை எடுத்து வச்சாச்சுன்னா அது என்ன நடக்கும் பார்த்தீங்களா? எத்தனை தலை சூரியன், அதுக்கு இடுக்கண் செய்கிறவருக்கு சந்திரனும் சூரியனும் உள்ள மட்டும் தலைமுறையாக பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய கர்த்தர் தலையை எடுத்தாச்சுன்னா பாருங்க, அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு பாதாளத்துக்கு போயிடுவான். அதனால தான் சிறு பெண்ணின் ஆட்டத்திற்கு இந்த ராஜ்யத்துல பாதினாலும் தாரங்கிறது இந்த வார்த்தையை அவரு கண்டிஷன்ஸ் அந்த தருவ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அங்க பாருங்க என்ன நடக்கு. ராஜ்யத்தை கேட்கல,
பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஊழியக்காரன் தலையை கேட்டுட்டாங்க. அதனாலதான் இந்த வசனத்துல ஜனத்தின் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார். சந்திரனும் சூரியனும் உள்ள மட்டும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக உனக்கு பயந்திருப்பார்கள் என்று எத்தனை தலைமுறைக்கு பயப்படக்கூடிய நிலைமை வரக்கூடாது அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறார். அதனால கலாத்தியர்ல 18வது கலாத்தியர்ல 4வது வசனம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல 19வது வசனத்துல என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இந்த கற்ப வேதனை படக்கூடியவங்க யாரு தெரியுங்களா? ஊழியக்காரங்க. நம்ம ஆத்மாவுக்கு ஒரு உத்தரவாதம் பண்ணக்கூடியவங்க தான் ஊழியக்காரங்க. ஏதோ இந்த இப்படி வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஜனத்துல சிறுமைப்பட்டவர்களை ரட்சித்து உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர் ஊழியக்காரங்க தான். அதனாலதான் கற்ப வேதனை பற்றி நம்மளை பெற்றிருக்காங்க ஊழியக்காரங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உலகத்துல சிறு பெண்களை இந்த மாதிரி ராஜா அந்த நாட்டையே பாதியை கொடுக்குறேன்னு சொன்னார்னா அது என்ன அர்த்தம்? எந்த ஆவி செயல்படுது? ரொம்ப எச்சரிக்கையா வாழுங்க ஜனங்களே, மக்களே, ராஜாக்களே, ராஜாத்திகளே. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிங்க. அதனால இதற்கெல்லாம் ஜெபத்திலே உபவாசத்திலே நாம் இருந்து நாட்களை நாம் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிடுவோம். இந்த 1ஆம் தேதி அதுவுமாக அந்த செய்தியை ஆண்டவர் தந்தார். ஆமென். அல்லேலூயா.